ஓர் அழகான சிற்றூரில் ஆழமான நம்பிக்கையான நேர்மை மற்றும் அமைதியாக தாங்கி நிற்கும் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் யாரும் எதிர்பாராத இருள் மறைந்திருப்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அந்த கிராமத்தின் மக்களின் நம்பிக்கையான பெயர் தேவன். அவர் நடத்தும் பெட்ரோல் பங்க் தேவன் பெட்ரோல் பங்க். அந்த பெட்ரோல் பங்கில் சுத்தம், நேர்மை, நியாயம் என வாடிக்கையாளர்களை யாரையும் ஏமாற்றாத ஒரே பங்க். விலை உயர்ந்தாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் அச்சமில்லை. உண்மையான விலையை வசூலிப்பார். மக்களுக்கு பெட்ரோலை கலப்படம் செய்யாமல் விற்பனை செய்வார். தேவன் பெட்ரோல் பங்க் பெயர் பெருமையாக சொல்வார்கள். ஆனால் அதே ஊரில் நேர்மைக்கு எதிராக நின்ற ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நித்யா பாண்டியன். பணம் சம்பாதிக்க வேண்டும், ஆனால் எளிதாக. சட்டங்கள் வேண்டாம், வழிமுறைகள் வேண்டாம். அவர் மனதில் ஒரே ஆசை, எப்படி இருந்தாலும் ஒரு சில மாதங்களில் பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும். அந்த பேராசையே அவரை தவறான பாதைக்கு கொண்டு சென்றது. நித்யா பாண்டியன் ரகசியமாக கடத்தல் பெட்ரோல் பங்கிலிருந்து பெட்ரோலை வாங்கி அதே கிராமத்தில் உள்ள மக்களுக்கு 50% தள்ளுபடியில் தர ஆரம்பித்தார். 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் என்றால் அவருடைய பங்கில் 50 ரூபாய்க்கு விற்றார். மக்கள் குறைந்த விலையை பார்த்தவுடன் அனைவரும் தேவன் பெட்ரோல் பங்கிலிருந்து நித்யா பாண்டியன் பெட்ரோல் பங்கிற்கு ஓடி வந்தனர். தேவன் பெட்ரோல் பங்கில் இருந்த வாடிக்கையாளர்களும் அந்த குறைந்த விலையை நோக்கி நகர ஆரம்பித்தனர். தேவன் கவலையில் மூழ்கினார். என்ன நடக்கிறது? நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் ஏன் குறைகிறார்கள்? அதைவிட அதிர்ச்சி, பெட்ரோல் பங்கில் நிரப்பப்பட்ட பெட்ரோல் வாகனங்களுக்கு நிரப்பாத பொழுது அவரது ஸ்டோரேஜில் இருந்த பெட்ரோலின் அளவும் குறையத் தொடங்கியது. பெட்ரோல் பங்கிலிருந்து பெட்ரோல் வாகனங்களுக்கு அடிக்கவில்லை, ஆனால் வாகனத்திற்கு அடிக்காமலே பெட்ரோலின் அளவு குறைந்து கொண்டே சென்றது. இதனால் அவர் பெரிய கவலையில் மூழ்கினார். அதே நேரத்தில் தேவனின் மகன் அகில் தந்தை வேதனைப்படுவதைக் கண்டு அவர் அமைதியாக இருக்கவில்லை. அப்பா, யாரோ திருடுறாங்க, இதற்கு பின்னால் ஏதோ இருக்கிறது. அவன் பெட்ரோல் பங்கில் ஒவ்வொரு மூலையையும் சோதிக்க ஆரம்பித்தான். புதிய சிசிடிவி கேமரா, சென்சார் மீட்டர்கள், கண்காணிப்பு சாதனங்கள் என அனைத்தையும் அவருடைய மகன் நிறுவினான். ஒரு நாள் இரவு அகில் பெட்ரோல் பங்கில் உள்ள லைவ் கேமராவில் உள்ள காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். நித்யா பாண்டியன் பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும் ஊழியாளர்கள் டேங்கர் லாரியுடன் வந்தனர். அங்கு சிறிய இரகசிய குழாயின் மூலம் தேவன் பெட்ரோல் பங்கில் இருந்த பெட்ரோலை திருடி எடுத்துச் செல்லும் காட்சியை அவர் லைவாக பார்த்தார். இதை பார்த்த தேவனின் மகன் அகிலனின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் அந்த வீடியோவை சேமித்து வைத்தான். அடுத்த நாள் தேவன் மற்றும் அகில் நித்யா பாண்டியனை நேரில் சந்திக்கச் சென்றனர். தேவன் கோபமாக கேட்டார், நீ கிராமத்து மக்களை ஏமாற்றுகிறாயா? என்னுடைய பெட்ரோல் பங்கிலிருந்து பெட்ரோலை ஏன் திருடுகிறாய் என கேட்டார். நித்யா பாண்டியன் சிரித்து, பணம்தான் எல்லாம் சார், நேர்மையை வைத்து வயிறை நிரப்ப முடியாது என்று கூறினான். இதனால் கோபமடைந்த தேவன் மற்றும் அவருடைய மகன் காவல்துறையை நாடி அங்கு புகார் அளித்தனர். அனைத்து காவல்துறைகளுக்கும் புகார் அளித்தனர். அடுத்த 48 மணி நேரத்தில் ரைடு நடந்தது. கடத்தல் பெட்ரோல் பங்கிற்கு பயன்படுத்தப்பட்ட டேங்கர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு குறைந்த விலையில் பெட்ரோல் விற்கும் நித்யா பாண்டியனின் பெட்ரோல் பங்கிலிருந்து இரகசிய கையெடுப்புகள், சட்டவிரோதமான கணக்கு புத்தகங்கள் அனைத்தும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். நித்யா பாண்டியன் அவரது குழுவுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அனைத்து ஆதாரங்களும் கோர்ட்டில் முன்வைக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது.
மீண்டும் கிராமத்தின் மக்களின் நம்பிக்கை தேவனின் பெட்ரோல் பங்கு மீது நாடியது. அனைத்தும் முடிந்த பிறகு கிராமத்தின் மக்கள் மீண்டும் தேவனிடம் திரும்பத் தொடங்கினர். தேவன் பெட்ரோல் பங்கில் வரிசையாக மீண்டும் உயிர் பெற்றதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். தேவன் ஒரு புன்னகையுடன் சொன்னான், பணம் கிடைக்கும், ஆனால் எங்கும் போகாது. ஆனால் நேர்மை ஒரு முறை உடைந்தால் மீண்டும் வராது. இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது, நேர்மை நீண்டகால வெற்றி, திருட்டுத்தனம் தற்காலிகமாக லாபம், நிலையான தோல்வி. நாம் யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக வாழ வேண்டும்.